எனக்காய் அலையோரம் காத்திருந்தாய், உணவேந்தி உறங்காமல் விழித்திருந்தாய், என் படகில் எனையறியாயர்ந்திருந்தாய், அதை அறியா ஆழியில் அமிழ்ந்திருந்தேன். உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன், உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிபாதை முழுதும் என் பின்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய், தாயான என் தெய்வமே. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 49-50 இறை வார்த்தைகள். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்புக்கு உரிய மக்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால் அவருடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? எப்பொழுது நாம் ஆண்டவருடைய இல்லத்திற்குள் வர வேண்டும் என விரும்புகிறோமோ, இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என நினைக்கின்றோமோ, அப்பொழுதுதான் இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான முதல் முயற்சியை செய்கிறோம். நற்கருணை சந்திப்பு மிக அவசியம். ஆலயத்திற்கு சென்று அமைதியான முறையில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி செபிப்பது மிக மிக அவசியம். ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை கவனத்தோடு வாசித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது இறைவனுடைய திருவுளமானது நமக்கு வெளிப்படக்கூடிய தருணமாய் அது அமைந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் பல்வேறு பணிகளை செய்வதற்காக நாம் புறப்படுகிறோம். சில நேரங்களில் சில மனிதர்களை சந்திப்பதற்காக பயணத்தை மேற்கொள்வோம். ஒரு வியாபார விஷயமா ஒருவரை சந்திப்பதற்காக போவோம். ஒரு தொழிலினுடைய வளர்ச்சிக்காக சில முயற்சிகளை ஏறெடுப்போம். மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று சொல்லி யாரையாவது மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போவோம். எந்த மனிதரையாவது சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக போவோம். எந்த செயலை இந்த நாளில் நாம் செய்தாலும் நம் குடும்பத்திற்காக, நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்திற்காக நாம் ஏறெடுக்கிற எந்த ஒரு முயற்சியும் இறைவனுடைய திருவுளம் அதில் உள்ளதா என்பதை ஆய்ந்து அறிந்து செயலாற்றும் போது, பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற அன்பு அவரின் மகனாய் மகளாய் நம்மால் வாழ முடியும். இந்த உண்மையை உணர்ந்து செபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிற எங்கள் அன்பான தந்தையே, வாழும் கடவுளே, உயிருள்ள அப்பாவாய் என் தாய் தந்தையாய் வீற்றிருப்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, உம்மை போற்றி துதிக்கிறேன். அப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளினுடைய ஒவ்வொரு செயல்களில் என்னோடு நீர் இருந்து வழி நடத்துவதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். அப்பா, என் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர் என்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, என் பாதுகாப்பான பயணத்திற்காக நன்றி கூறுகிறேன். அப்பா, நான் சந்திக்கிற மனிதர்களில் ஆண்டவரே நீர் சமாதானத்தை கொடுக்க போகிறீரே, நல்லவையாக எனக்கு முடித்து கொடுக்க போகிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எந்த செயலை ஏறெடுத்தாலும் நன்றியின் வழியாக அவற்றை ஏறெடுக்கும் போது
ஆண்டவரே நீர் எனக்கு வெற்றி தருகிறீர் என்கிற உறுதியான நம்பிக்கையோடே இந்த நாளில் அடியெடுத்து வைக்கிறேன் அப்பா. இந்த நாளில் எனக்கு எந்த தீங்கும் ஆபத்தும் நேரிடாமல் வான தூதர்களை எனக்கு முன்பும் பின்பும் இடமும் வலமும் நிறுத்தி பாதுகாத்தருளும் ஆண்டவரே. வெளியூர் பயணம் செய்கிறவர்கள், வாகன ஓட்டிகளாக இருக்கிறவர்கள், தொழிலுக்காக வியாபாரத்திற்காக வெளியூர்களுக்கு செல்லுகிறவர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லுகிற மாணவ மாணவியர்கள், வேலை வாய்ப்புகளுக்காக போகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் எல்லோருடனும் நீர் உடனிருந்து ஆபத்து தீங்கு விபத்திலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த நாளில் அரவணைத்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். மௌனமாய் என் நெஞ்சில் நீ உறைந்தாய், மந்திரமாய் இசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என் உள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன், உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பேன், உன்னோடு நான் வாழுவேன், என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர